ஹalleluya! நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். குட் மார்னிங். இன்னொரு விலையேற பெற்ற நேரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அவருடைய வசன தியானத்துக்காக இந்த நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். சிறிய ஜெபம். பரிசுத்தரே, நமக்கு நன்றியப்பா. இன்னொரு நாளுக்குள்ள எங்களை நடத்தி இருக்கிறீங்க. உங்களுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள இன்னொரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறீங்க. சூழ்நிலைகளை நாங்கள் கவனிக்கையிலே கர்த்தருடைய கரம் எவ்வளவு பெரியதென்று உணர்வதற்கு, உம்மை துதிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் விசேஷமா வாலிபர்களுக்கு தேவன் இந்த செய்தியை கொடுக்கிறாருங்க. இதுவரைக்கும் நாங்க எப்பவும் அனலைஸ் பண்ணல. ஆனா அனுதின தியானத்தை கேட்கிற உங்களில் எத்தனை பேர் வாலிபர்கள்? எங்களுக்கு அப்பப்ப ஜூம்ல வந்து அநேகர் வேற வேற தேசத்துல இருக்கிறவங்க, மற்ற மாநிலங்கள்ல இருக்கிறவங்க கொடுக்கிற சாட்சிகளை வைத்து அநேக வாலிபர்களும் கூட தேவன் மேல விசுவாசம் வைத்து தேவனுடைய அற்புத சக்தியை அனுபவித்து தேவனுக்காக வாழ்கிறாங்கன்னு அறிகிறோம். தயவு செய்து ஒரு உதவி செய்வீங்களா? இன்றைக்கு இந்த தேவ செய்தியை கேட்கிற நீங்க வாலிபர்களா? வாலிபர்கள் நாங்க அப் டு 30 years வாலிபர்னு சொல்லலாம். சொல்லப்போனா 40 வயது வரைக்கும் கூட வாலிபர்கள் என்றே நமக்கு வேதத்தில் எடுத்துக்காட்டுகள் இருக்கு. இன்றைக்கு ஏற்றுக்கொள்கிறாங்க. So 40 years உள்ள அதற்கு கீழே வயது இருக்கிறவங்க நீங்க எத்தனை பேர் இந்த தேவ செய்தியை கேட்கிறீங்களோ எங்களுக்கு தெரியப்படுத்தினா உங்க பெயர் மற்றும் வயதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணா அல்லது 8939801234 நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்புனா தேவ சமூகத்தில் முக்கியமா வாலிபர்களுக்காக ஜெபித்து மற்றும் அவர்களுக்கு தேவையான தேவ செய்தியை வருகிற நாட்களில் நான் பேச வேண்டும் என்று நினைக்கிறேன். வேதத்தில் வாலிபர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு வாலிபனாக தேவன் தெரிந்து கொண்ட ஒரு நபரை எவ்வளவாய் பயன்படுத்தினார் என்பது அங்கே ஈசாக்கின் விஷயத்திலும், யோசேப்பின் விஷயத்தில் இருக்கட்டும், தாவீதின் விஷயமாக இருக்கட்டும், சொல்ல போனா சவுல் விஷயத்திலையும் கூட, சவுல் கூட 30 years 32 years வாலிபனே பவுலாக மாறினார்ல, எவ்வளவு பெரிய ஊழியம் செய்தார். திமோதேயுவா இருக்கட்டும், தீத்தாக இருக்கட்டும், எப்ப பிரதீத்தாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வல்லமையுள்ள கருவியா தேவனுடைய கையில பயன்பட்டாங்க. மிஷனரி பயோகிராபிஸ் வாசிச்சா ஒரு தேசத்துக்கே ஆசீர்வாதமாக மாறின டிஎல் மூடியா இருக்கட்டும், ஜான் வெஸ்லியாக இருக்கட்டும், இன்னும் சொல்லிக்கொண்டே போனா அநேக நபர்கள் ஒரு தேசத்தின் மீது தாக்கத்தை உண்டாக்கின, உலகத்தின் மேலேயே தாக்கத்தை உண்டாக்கின ஜார்ஜ் முல்லரா இருக்கட்டும், அவங்க 18, 20, 21 இயர்ஸ்ல ஆண்டவருக்கு அவங்க இருதயத்தை கொடுத்தாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில பெரிய விஷயங்களை சாதிச்சாங்க. அவங்க தேவனுடைய வார்த்தைய வல்லமையா போதிச்சாங்க. இப்போ இருக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் இல்லாவிட்டாலும், குதிரையின் மேல சவாரி செய்து, ஏரோப்ளைன்ஸ் இல்லாவிட்டாலும் கடல் பிரயாணங்கள் செய்து பூமியின் கடைசி வரைக்கும் சென்று தேவனின் நாமத்தை மகிமைப்படுத்தினாங்க. ஆனா இன்றைக்கு நமக்கு இருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி எத்தனையோ பெரிய விஷயங்களை தேவனுக்காக நம்ம சாதிக்கலாங்க. வாலிபரை பரிசுத்த வேதாகமும் ஒரு விசேஷமான முறையில் எச்சரிக்கிறது, வெளிப்படுத்துகிறது, நடத்துகிறது, தெரிவிக்கிறது. ஒரு வாலிபனாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின இயேசு கிறிஸ்துவின் சீஷனாகிய யோவான், இந்த யோவான் ஆண்டவரின் சீஷரில் எல்லாரை விட சிறியவராம். அவர் ஆண்டவரின் மார்பில் சாய்ந்து கொண்டு அவருடைய அன்பை பெற்றுக்கொண்டு அவருடைய மனதை உணர்ந்து அந்த பாரத்தோடு ஆண்டவரை பின்பற்றி மரண பரியந்தம் உண்மையா இருந்த நபர்களில் எத்தனை விதத்தில் அவரை கொல்ல வேண்டும் என்று அன்றைக்கு
இரத்த சாட்சியாக அவரை எரித்து போடுவதற்கு எரிகிற அக்கினியில போட்டாலும் கொதிக்கிற எண்ணெயில போட்டாலும் அவர் சாகல. அநேக சித்திரவதை செய்தாலும் அவர் மறிக்கலங்க. பத்மோஸ் என்கிற தீவில் அவரை கொண்டு போய் போட்டபோது வேதத்தில் இருக்கிற மிகவும் முக்கியமான வெளிப்படுத்தின விசேஷத்தை தேவன் வெளிப்படுத்தின போது எழுதி நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அவர் நல்ல முதிர் வயதுல நரைத்து போன முடியோடு அந்த பத்மோஸ் தீவுக்கு சிலர் சென்று அவரை கண்டுபிடித்து அந்த முதிர் வயதில் அவரை கொண்டு வந்த போது அவர் ஒருவரை ஒருவர் நேசியுங்கள், ஒருவரை ஒருவர் அன்பு கூறுங்கள் என்று எத்தனை முறையானாலும் எங்க போனாலும் அதே வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு தேவனுடைய அன்பை புகழ்ந்து பேசிக் கொண்டிருப்பார். அந்த யோவான் எழுதின முதல் நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறாரு. யோவான் எழுதின முதலாவது நிருபம் 2வது அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். கவனிங்க, வாலிபரே, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்து இருப்பதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். இன்னொரு விதத்துல சொல்லணும்னா, வாலிபரே, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயிக்க வேண்டும். பொல்லாங்கன் யாருங்க? நமக்கு இஷ்டமில்லாதவங்களெல்லாம் பொல்லாதவங்கன்னு சொல்லுவோம். நமக்கு விரோதமா பேசுறவங்கள பொல்லாதவங்க லிஸ்ட்ல சேர்த்துருவோம். ஆனா பொல்லாங்கன் யார்? பொல்லாங்கன் பிசாசு, சாத்தான், திருடன், கொள்ளையடிக்கிறவன், ஏமாற்றுகிறவன், பொய்யன். அந்த பொல்லாதவன் எல்லா விதத்திலும் இன்றைக்கு வாலிபரை சோதித்துக் கொண்டிருக்கிறான். வாலிபர்கள் அநேகர் வாலிப இச்சைகளுக்கு அடிமைப்பட்டு தங்கள் வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருக்கிறாங்க. சிற்றின்ப பாவ போகத்துக்கு இடம் கொடுத்து சின்ன சின்ன கெட்ட பழக்கங்களை பொழுதுபோக்கா தொடங்கி அதுல அடிமைப்பட்டு அதிலிருந்து வெளியே வர முடியாதவங்களாக இருக்கிறாங்க. வாலிப வயதுல வேசித்தனத்துக்கு இடம் கொடுத்தவங்க நிலையற்று இருப்பாங்க. அவங்க எண்ணங்கள் இன்னும் கெட்டுக்கொண்டே இருக்கும். அவங்களால படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. எந்த சப்ஜெக்ட் மேலேயும் அவங்க மனசு வைக்க முடியாது. எத்தனையோ பேர் வாலிபர்கள் அந்த சரீர இச்சைகளுக்கு இடம் கொடுத்து பிரயோஜனமற்று இருக்கிறத பார்க்கிறோம். எத்தனையோ பேர் வாலிப பிள்ளைங்கின்றைக்கு இந்த உலகத்தை நேசித்து சிற்றின்ப பாவ போகமாம் அந்த போதையை உண்டாக்குகிற ட்ரக்ஸுக்கு, ஒரு விதமான ஒரு போதையை உண்டாக்குகிற அந்த குடிப்பழக்கத்துக்கு மற்றும் அநேக கெட்ட பழக்கங்களுக்கு இன்றைக்கு அடிமைகளா இருக்கிறாங்க. எவ்வளவோ ஆசையோடு பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு பெற்றோர் காலேஜ்ல சேர்த்தா 90% ஆஃப் த யூத் என்ன பண்றாங்க? காலேஜ்ல படிப்பின் மேல ஆர்வம் இல்ல, சாதிக்கணும்ங்கிற ஆசை இல்ல, எனக்கு பின்னாடி என் பெற்றோர் எவ்வளவோ பிரயாசப்படுறாங்க என்கிற எண்ணமே இல்ல, என்னை வளர்த்து ஆளாக்குன என்னுடைய பெற்றோரை அவங்களுடைய முதிர் வயதில் நான் பார்த்து கொள்ளணும் என்கிற ஒரு நோக்கம் இல்ல. வாலிபர்கள் கீழ்ப்படிஞ்சிடுறாங்க மாம்ச இச்சைகளுக்கு, உலக ஆசைகளுக்கு, சிற்றின்ப பாவ போகத்துக்கு. போகட்டும், அதுலயாவது அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களான்னு பார்த்தா வாலிபனா உங்களுக்கு தெரியாதாங்க? வாலிபருடைய இருதயத்திலே ஒரு வெறுமை, ஒரு உற்சாகமே இல்லாம இருக்கிறாங்க. ஒண்ணுமே செய்ய முடியாதவங்களாக ஆயிடுறாங்க. எதையுமே சாதிக்க முடியாத நிலைமையிலேயே இருந்துடுறாங்க. அநேகரின் இடத்துல கேட்பாங்க, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும்படி எனக்காக நீங்க ஜெபிங்க. ஏங்க உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்? இது கிடைச்சா ஹாலிடேஸ் நிறைய இருக்கும், எங்க மேல யாரும் பெருசா அதிகாரம் செலுத்த மாட்டாங்க, வேலைக்கு போய் கையெழுத்து போட்டுட்டு வந்தா போதுங்க. குறுக்கு வழியிலே வருகிற வருமானங்கள் மற்றும் லஞ்சங்கள் வரும் என்கிற ஆசைகள் காணப்படுதுங்க. கஷ்டப்பட்டு சாதிப்போம்,
என்கிற ஆசை இல்ல. பிரயாசமே பலனை தரும்னு சொல்லுவாங்கல்ல. நீங்க எந்த பிரயாசப்பட்டாலும் உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அது வேலையா இருக்கட்டும், அது விவசாயமா இருக்கட்டும், அது உங்களுக்குள்ள இருக்கிற எந்த விசேஷமாக இருந்தாலும் சரி, திறமையா இருந்தாலும் சரி, அது இசை வாசிக்கிற திறமையா இருக்கலாம், வரைபடம் வரைகிறதா இருக்கலாம், அது கம்ப்யூட்டர் நாலேஜா இருக்கலாம், அது எதுவா இருந்தாலும் சரி, நீங்க தேவனுக்காக பயன்படுத்தும் போது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாரு. நம்முடைய பாரத தேசத்தில் வாலிபர்கள், யூத் இந்தியான்னு சொல்லுவாங்க. அதிக சதவீதம் வாலிபர் இருக்கிறாங்க இந்த தேசத்தில். இந்த தேசத்தில் சில மாற்றங்கள் உண்டாக காரணம், கடந்த அரசாங்கங்கள் வாலிபர்கள் மேல அவங்க பார்வையை வைக்கல. அவங்க நோக்கம் எல்லாம் ஏழைகள் மேல, முதியவர்கள் மேல, பிள்ளைங்க மேல, எல்லா விதத்திலும் இருக்கு. பக்தர்கள் மேல பக்தியில் அதிகமா வளர்க்கணும்னு வழிபாட்டு இடங்களை கட்டுறது, அது இதுன்னு இதெல்லாம் செஞ்சாங்க. ஆனா ஒன்னும் தெரியாதவங்களை போல இந்த வாலிபர்களுக்காக தேசம் என்ன செய்தது என்ற கேள்வியாகவே இருக்குங்க. பாருங்க, வாலிபர்கள் மேல நாடு அக்கறை செலுத்தினா அவங்களுக்குள்ள இருக்கிற கிரீம் ஆஃப் த யூத், அவங்களுக்குள்ள இருக்கிற சக்திய சாமர்த்தியத்தை தேச வளர்ச்சிக்கு பயன்படுத்தினா, சுயநலத்துக்காக இல்ல, அந்தந்த பார்ட்டியோட வளர்ச்சிக்காக இல்ல, ஆனா நாட்டுக்காக அதை பயன்படுத்தினா உண்மையா நம்ம இந்திய தேசம் எங்கேயோ இருந்திருக்கோங்க. உங்களுக்கு தெரியுமா? தி பெஸ்ட் டீச்சர்ஸ், தி பெஸ்ட் டாக்டர்ஸ் ஆல் ஓவர் தி வேர்ல்டு யாருன்னு தெரியுமா? நம்ம இந்தியன்ஸ் தான். தேவன் அவ்வளவு திறமையை நம்ம கொடுத்திருக்கிறாரு. குறைந்தது இனிமேலாவது நம்முடைய அரசாங்கமும் நம்முடைய தேசமும் வாலிபர்கள் மேல அவங்களுடைய பார்வையை திருப்பி, ஒவ்வொரு வாலிபனும் பொல்லாங்கனை ஜெயிக்கிறவனாக, சரீர இச்சைகளை ஜெயிக்கிறவர்களாக, தங்கள் வாழ்க்கையில எதையாவது சாதிக்கிறவர்களாக. எத்தனை பேர் வாலிபருங்க எங்களுக்கு வேலை இல்லை, படிச்சுட்டோம் 4 வருஷம் 5 வருஷம், பிடெக் படிச்சேன், எம்டெக் படிச்சேன், நான் எம்சிஏ பண்ணியிருக்கேன், எம்பிஏ பண்ணியிருக்கேன், எங்களுக்கு ஜாப் இல்லை, முக்கியமா தமிழ்நாட்டில். குறைந்தது இனியாவது நம்முடைய யூத் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும்னு, தேவனுடைய பயத்துல இருக்கணும்னு, அவங்க வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகணும்னு நம்முடைய தேச தலைவர்களுக்கு அந்த ஊக்கம் வந்து, தெய்வ பயம் உள்ளவர்களா, தேவனிடத்தில் விசுவாசத்தோடு வாழ்கிறவர்களாக, வாலிபர்களை சீர்படுத்துவதற்காக சபையாக நாமும், விசுவாசிகளாக நாமும் ஜெபிக்க வேண்டியது இருக்கு. தேவனே தம்முடைய மிகுந்த கிருபையினால வருகிற காலங்களில் நம்முடைய வாலிபரை அவரே ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிபரையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம் அப்பா. நம்பிக்கையற்று இருக்கிறவங்களை, சோர்ந்து போயிருக்கிறவர்களை, அலட்சியமாக இருக்கிறவர்களை, அஜாக்கிரதையாக இருக்கிறவர்களை, மற்றும் வெறுத்து போய் எதையுமே சாதிக்க முடியாத நிலைமையில் சாத்தானின் கையினாலே நொறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறவர்களை, நோக்கமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு பெற்றோருக்கு சுமையாக, தேசத்துக்கு சுமையாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களை இன்றைக்கு நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, விடுவிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிங்கப்பா, அவங்களை விடுவித்து அவர்கள் பெயரில் தீமையல்ல நன்மை உண்டாக உதவி செய்யுங்க. இந்த தேசத்துக்கு கிருபை காட்டுங்க. இந்த தேசத்தின் அரசாங்கம் வாலிபர்களை சரியான வழியில நடத்த தேவ ஞானத்தையும் உம்முடைய திட்டங்களையும் அவர்களுக்கு கொடுங்கப்பா. உலகம் எங்கும், முக்கியமாக எங்கள் தேசத்திலும் உம்முடைய ஆவியின் காரியங்களை நடத்தும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கும் பாரங்களுக்கும் நீங்க எங்களுக்கு 8939801234 என்னும் கீழ்காணும் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது ஒரு வாய்ஸ் மெசேஜை அனுப்புங்க. தயவு செய்து இன்றைக்கு பார்க்கிற நீங்க வாலிபரா இருந்தா அப் டு 40 இயர்ஸ் இருக்கிறவங்க எல்லாரும் தயவு செய்து உங்களுடைய பெயர், உங்க ஏஜ், உங்களுடைய தேவைகளை குறித்து விசேஷமா தெரியப்படுத்துங்க.
மனம் திரும்பி விட்டீங்களா? நீங்க வாழ்க்கையில ஸ்டேபிளா இருக்கிறீங்களா? எதையாவது சாதிக்க முடிஞ்சுதா? என்ன உங்க மனசனுடைய நோக்கம் என்று தெரியப்படுத்தினா உங்களுக்காக விசேஷமா எங்க சர்ச்ல விசுவாசிகள் மற்றும் நானும் கூட விசேஷமாக ஜெபிக்கணும்னு, தேவன் பெரிய காரியங்களை இந்திய தேசத்தின் வாலிபர்களுக்குள்ள செய்யணும்னு ஜெபிக்கிறோம். தயவு செய்து உங்க பெயர் மற்றும் உங்க டீடைல்ஸை ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் தேவனை அறிந்தா ஆசீர்வதிக்கப்படுவாங்க, அநேகருக்கு ஆசீர்வாதமா மாறுவாங்க, உலகத்துக்கே ஆசீர்வாதமாக இருப்பாங்க. வாலிபனாக யோசேப்பை ஆசீர்வதித்த தேவன், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தின தானியேலை ஆசீர்வதித்த தேவன், ஆதி சபையில தேவனுடைய கையில எஜமான் பயன்படுத்துகிற பாத்திரங்களாக ஆசீர்வதிக்கப்பட்ட தீமோத்தேயு, தீத்து போல நம் தேசத்தில் அநேகர் எழும்புவார்களாக. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்தில் இதே அனுதின தியான நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்